ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த 5ஆம் நாளின் 180 நாட்களில் நீதிமொழிகளை வாசிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். Praise the Lord. I welcome you all to this 5th day of the 180 days Bible reading challenge. கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார், நமக்கு போதுமானவராக இருந்தார். God helped us so far and God was sufficient for us so far. இந்த நாளிலேயும் தேவன் நலமானதை நமக்கு போதித்து தேவன் நம்மை வழிநடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். And even today our God is faithful to teach us the good things and lead us. இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் எழுந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க நீங்கள் உற்சாகத்தோடு உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I also greet you in the name of our Lord and Savior Jesus Christ and welcome you to everyone who are waiting in the presence of God in this morning hour. நாம் ஜெபத்தோடு இன்றைய தியானத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். Let us go into today's devotion with a prayer. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our Holy Father, we praise you with a thankful heart. இந்த காலை வேளையிலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய திவ்ய பிரசன்னத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு சமர்ப்பிக்கிறோம். Lord, we commit ourselves and come to your presence in this morning hour, Lord. இன்றைக்கு நலமானதை எங்களுக்கு போதித்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படி இரக்கமுள்ள தேவனுடைய கரத்திலே எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். Lord, we commit ourselves into the hands of our gracious Father that you may teach us the good things and lead us in that way, Lord. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு வெளிச்சத்தை தார். Lord, give us light that we may know the great things of your word, Lord. எங்கள் மனக்கண்களை தெளிவாக்கும். Lord, open the eyes of our heart, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. 180 நாட்களில் முழு வேதாகமத்தை வாசித்து தீர்க்க வேண்டும் என்ற சவாலிலே பங்கெடுக்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I greet and welcome everyone who are taking part in this Bible reading challenge that we're going to complete the Bible in 180 days. ஒருவேளை இன்றைக்கு தான் முதல் முறை நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன் அப்படின்றவங்க நீங்கள் acabrc.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் இந்த 180 நாட்களில் வேதத்தை எவ்வாறு வாசித்து முடிக்கிறது என்பதை குறித்த விளக்கத்தையும் அட்டவணையையும் நீங்கள் அதிலே பெற்றுக்கொள்ளலாம், டவுன்லோட் செய்து கொள்ளலாம்.
If you're watching this for the very first time, you can visit www.eacabrc.com website, and then you can find the 180 days Bible reading plan, and you can download it for yourself. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். That will be very useful for you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த 180 நாட்கள்ல வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் 180 நாட்கள்ல நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய தியானங்களையும் அனுதினமும் நாம் செய்கிறதுக்கு இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்துகிறோம். As we are reading the Bible in 180 days, on the other side we are also making time for a time of devotion to read from the Bible. இந்த நீதிமொழிகள் புஸ்தகம். So we are focusing on the book of Proverbs. நீதிமொழிகள் புஸ்தகத்தை மாத்திரம் இந்த 31 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை நாம் இந்த 180 நாட்களில் நம்ம தியானம் பண்ணி முடிக்க நம்ம முயற்சி எடுக்கிறோம். So we are also taking effort to meditate all the chapters of the Proverbs. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இது இந்திய நேரப்படி ஒவ்வொரு நாளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் நடக்கிறது. So this is being telecasted in an Indian Standard Time from 6 a.m. to 7 a.m. every day. ஆகவே நீங்கள் இதிலேயும் பங்கெடுக்க முயற்சி எடுங்கள். Also try to take part even in this. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. இன்றைக்கு நாம் 5வது நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். Today we have entered the 5th day. மறுபடியுமாக 1ஆம் அதிகாரத்தினுடைய நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். So let us once again read from the book of Proverbs chapter 1 first 4 verses. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். The Proverbs of Solomon, the son of David, king of Israel, to know wisdom and instruction, to perceive the words of understanding, to receive the instruction of wisdom, justice, judgment and equity, to give prudence to the simple, to the young man knowledge and discretion. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் என்பது உலகத்திலேயே மிக தலை சிறந்த, அவனுக்கு முன்போ அவனுக்கு பின்போ இல்லாத ஒரு ஞானத்தை பெற்ற சாலமோன் என்கிற ராஜாவினால் எழுதப்பட்டது. As I told you earlier, this book of Proverbs is written by Solomon, who is the wisest man on the earth, and where you cannot find a person wise like him before or after him. சாலமோனை விட ஞானமுள்ளவர் ஒருவராய் இருக்குமானால் அது இயேசு மாத்திரம்தான். If there is someone who is wiser than Solomon, it is Jesus alone. இயேசுவை தவிர இந்த உலகத்தில் மிகவும் ஞானத்தை வரமாய் பெற்று அந்த ஞானத்தில் தலை சிறந்து விளங்கினவன் எழுதின புஸ்தகம் தான் நீதிமொழிகள். So this book of Proverbs written by Solomon, who have received the greatest wisdom from the Lord, excluding Jesus. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இது ஒரு கதை புஸ்தகமா நீங்க வாசிக்க முடியாது. You cannot read this book as a story book. ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வரி அதற்குள்ளே ஒரு பெட்டகம் போல, ஒரு ட்ரெஷர் செஸ்ட் மாதிரி அதற்குள்ள அதிகமான ஞானத்தையும் ஆலோசனையும் அறிவையும் உள்ளடக்கின ஒரு பொக்கிஷம். This is a treasure chest where each and every word and each and every line contains a great treasure contained in it. இதை ரொம்ப பொறுமையா தான் வாசிக்கணும். You can only read it very slowly. இதை நாம நிதானித்து ஆழ்ந்து சிந்தித்து தியானித்தால் அதனுடைய மகத்துவங்களை நாம் வெளியே கொண்டு வரலாம். If you deeply meditate and discern things from this, you can find out more deeper things from it. நாம் கடந்த 4 நாட்களாக இந்த முதல் 2 வசனங்களை தாண்டறதே பெரிய கஷ்டமா இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறோம். We also find out that it is really hard for us to even cross first 2 verses for the past 4 days. நாம் ஆரம்பத்தில் எதை பற்றி படிக்கிறோம்னா இந்த நீதிமொழிகளுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. So now we are learning about the purpose behind writing the book of Proverbs. இந்த நீதிமொழிகளின் நோக்கம் என்பது இந்த முதல் 4 வசனங்கள்ல 5 நோக்கங்கள் பொதுவாக எழுதப்பட்டிருக்கிறது. Here in the first 4 verses you can find out 5 purposes for which it is being written. இதுல 3 முக்கியமான வார்த்தைகள் நாம் கவனிக்கப்பட வேண்டியது. Here we have 3 important words which we are supposed to notice. முதலாவது அறிவு. First is knowledge. இரண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது புரிந்து கொள்ளுதல் அல்லது கிரகித்து கொள்ளுதல்
அல்லது உணர்ந்து கொள்ளுதல். The second one is understanding. மூன்றாவது வார்த்தை வந்து ஞானம். And the third word is wisdom. அறிவு, உணர்வு, ஞானம். Knowledge, understanding and wisdom. கடந்த 2 நாட்கள்ல இந்த முதல் 2 வார்த்தைகளை நம்ம படித்தோம். In the last 2 days we read about these 2 verses. அறிவு என்றால் என்ன? What is knowledge? நம்மை சுற்றி இருக்கும் செய்திகள், நம்மை சுற்றி இருக்கும் கல்வி, நம்மை சுற்றி இருக்கும் அறிவு சார்ந்த காரியங்களை நாம் சம்பாதித்து கொள்வது, கற்றுக்கொள்வதுதான் அறிவு. Knowledge is something where we gain or attain the information or collect the information that are around us. இதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று 4 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். I told you 4 things how to attain this knowledge. நேற்றைக்கு பேசும்போது நான் சொன்னேன், இந்த அறிவு மாத்திரம் போதாது, இந்த அறிவை புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் உணர்வு. Yesterday when I spoke it is not only to have knowledge alone but also we should understand that knowledge. அந்த அநேகர் வந்து வீட்ல நிறைய புத்தகங்களை வச்சிருப்பாங்க, நிறைய கற்றிருப்பாங்க, ஆனா அவங்க கற்றது அவங்களுக்கே புரியாம இருந்திருக்கும். Many people may have many books in their home, they would have also read it, they would have also known it, but they don't understand it. கல்வி மாத்திரமே போதும் சொல்லிட முடியாது. You cannot say knowledge alone is enough. நாம அந்த கற்ற கல்வியை புரிந்திருக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். But have you understood that knowledge is very important? இப்போ நேற்றைக்கு நான் பேசும்போது எப்படி இதை உணர்ந்து கொள்வது, சரியாக எப்படி நாம அறிவை புரிந்து கொள்வது அப்படின்னு பேசினேன். And yesterday when I spoke how to understand this knowledge. அப்ப நான் சொன்னேன், நீங்க கவனமா முதல்ல கேட்கணும். There I told first you have to hear properly. இரண்டாவது பொறுமையா கேட்கணும். Second, hear patiently. மூன்றாவது ஜெபத்தோட கேட்கணும். And third, hear prayerfully. அப்போ இது மூன்றையும் நேற்றுக்கு நம்ம படிச்சோம். So yesterday we learned these 3 things. இன்றைக்கு இந்த நீதிமொழிகள் எழுதப்பட்ட மூன்றாவது மிக முக்கியமான நோக்கத்துக்குள்ள போக போறோம். Today we are going to enter the third important purpose behind writing the proverbs. நீதிமொழிகள் என்பது அறிவை நாம் அறிந்து சேர்த்துக் கொள்வதற்காக மாத்திரம் எழுதப்படல. This proverb is not only written to gather information and knowledge alone. சேர்த்த அறிவை நாம் உணர்ந்து கொள்வதற்காக மாத்திரம் எழுதப்படல. It is not only written also to understand the knowledge that we have gained. மூன்றாவது, நாம் கற்ற உணர்ந்த இந்த அறிவை நாம் ஞானமாக பயன்படுத்தவும் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. This book is also written that we may use that knowledge in a useful and a safe way. ஞானத்திற்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between knowledge and wisdom? அறிவு என்பது செய்திகளை அல்லது சத்தியங்களை சேகரிப்பது. Knowledge is just gathering information. ஆனால் ஞானம் என்பது சேர்த்ததை அல்லது கற்றதை நம் வாழ்க்கையின் அனுதின வாழ்க்கையில் அதை உபயோகிக்க இருக்கிற திறன், அதுதான் ஞானம். But wisdom is the ability to use that knowledge in our daily life. அது இந்த அறிவை எவ்வளவு பாதுகாப்பாக நான் பயன்படுத்துவது, so how safely we are using this knowledge. எப்படி இந்த அறிவை நான் என்னுடைய பிரயோஜனத்துக்காக அல்லது என்னுடைய வெற்றிக்காக என்னுடைய நல்வாழ்வுக்காக எப்படி இந்த அறிவை பயன்படுத்துவது, இதுதான் ஞானம். How to use this knowledge in a good and beneficial way, in a successful way, that is wisdom. புரியுதா உங்களுக்கு சொல்லுகிறது? Can you understand it? அதாவது ஒரு கத்தியை போல, it is like a knife. ஒரு கத்தி வந்து அறிவை போல. A knife is like a knowledge. அந்த கத்தியினால் தான் நாம வந்து என்ன பண்றோம்னா நம்முடைய வீட்டில் உள்ள காய்கறிகள் எல்லாம் வெட்டுறோம். We cut vegetables using that knife. கத்தி இல்லாம நம்ம வெட்ட முடியாது. Without no we cannot cut vegetables. ஆனால் இந்த வாங்கின கத்தியை எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் பாருங்க, அதான் ஞானம். But the ability to use this knife is wisdom. நிறைய அறிவாளிகள் ஞானவான்கள் அல்ல. So many people who have knowledge are not wise. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் உள்ள அநேக தீவிரவாதிகள், குண்டு வைத்து அநேகரை கொல்லுகிற அநேக கொடுமையான தீவிரவாதிகள், அவர்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த அறிவாளிகள் என்பதை மறந்துடக்கூடாது. So we should never forget that many terrorists in this world who kill people using bombs, they are chemical engineers. அவர்களுக்கு கெமிஸ்ட்ரியை பத்தி நல்ல அறிவு இருக்கு. They have good knowledge about chemistry. இதே அறிவை ஒருவன் பிரயோஜனம் உள்ளவைகளாக பயன்படுத்துகிறான். அந்த கெமிஸ்ட்ரியை வைத்து அவன் மருந்துகளை தயாரித்து காயப்பட்டவர்களுக்கு காயத்தை ஆற்றுகிற குணமாக்குகிற மருந்துகளை அவன் பயன்படுத்துகிறான். A person is also using the same knowledge of chemistry to make use of all medicines using that chemicals. ஆனால் அந்த மருந்துகளை தயாரிக்கிற ஒருவன் ஒரு பக்கம் இருக்கும்போது அதே கெமிஸ்ட்ரியை வைத்து என்ன பண்ணுகிறான்னா குண்டுகளையும் தயாரிக்கிறான். When we have people who manufacture medicines on one side, we have also people who
invent bombs on the other side using the same knowledge. ஒருவன் ஒரு ஜீவனை காக்கிறான், இன்னொருவன் ஜீவனை அழிக்கிறான். A person is saving life, another person is destroying that life. ரெண்டு பேருக்கும் அறிவு ஒண்ணுதான். Both have same knowledge. ஆனால் அந்த அறிவை ஒருவன் பிரயோஜனத்துக்காக பயன்படுத்துகிறான், இன்னொருவன் பாழாக்க பயன்படுத்துகிறான். But one person is using that knowledge in a beneficial way, whereas the other person is using in a destructive way. ஞானம் என்பது அறிவை நான் நேர்த்தியாக பயன்படுத்தக்கூடிய திறனை அடைவது. Wisdom is the ability to use that knowledge in a successful way. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒருவனுக்கு அறிவு மாத்திரம் போதாது, அவனுக்கு ஞானமும் தேவை. A person need wisdom besides knowledge. ஒருவனுக்கு ஞானம் வேண்டுமானால் அவனுக்கு அறிவு தேவை. If a person need wisdom, he needs knowledge. நீங்க அறிவு, உணர்வு, ஞானம், இத மூன்றும் சரியான ஒரு காம்பினேஷன். இது எல்லாம் நேர்த்தியா இருக்குமானால் ஒருவன் மிக மிக திறமைசாலியாக, மிக சக்தி வாய்ந்தவனாக, மிக பிரயோஜனம் உள்ளவனாய் மாறிவிடுவான். If a person have this knowledge, understanding and wisdom in good combination, then he becomes a successful and a beneficial person. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the இதை Lord. நான் உங்களுக்கு எல்லாம் விளக்குறதுக்காக இன்னைக்கு காலைல உட்காந்து காலைல அதிகாலைல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இதை. So I was meditating in this morning hour to illustrate you this. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் என் மனதுல வந்தது. So I got a small thought in my இந்த mind. மூன்று வார்த்தைகளையும், இந்த மூன்று கருத்துக்களையும் ஒரு உணவகத்துக்கு நான் ஒப்பிடுறேன், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒப்பிடுகிறேன். I compare all these three words to a restaurant. இந்த உணவகத்துக்கு போனீங்கன்னா, ஒரு உணவகம் நல்லா செயல்படணும்னா மூன்று முக்கியமான பகுதிகள் அதில் இருக்கு. When you go to a restaurant, for the restaurant to run successfully, there are three important things. மூன்று மனிதர்கள் முக்கியமானவர்கள். Three important things we have there. Three people. மூன்று மனிதர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். Three people are very important for that. முதலாவது மனிதன் யாருன்னு சொன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் அல்லது பர்ச்சேஸ் மேனேஜர்னு சொல்லலாம். So the first person is the owner or the purchase manager of the restaurant. இந்த பர்ச்சேஸ் மேனேஜர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் மார்க்கெட்டுக்கு போய், அவர் சந்தைக்கு போய் என்ன பண்றாருன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ல சமைக்க வேண்டிய எல்லா பொருட்கள், அதாவது அதற்கு வேண்டிய மாமிசம், அதற்கு வேண்டிய காய்கறிகள், அதற்கு வேண்டிய மசாலா சாமான்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா செலக்ட் பண்ணுறாரு, கலெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கொண்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாக் பண்ணுறாரு. So this purchase manager, he goes to the market, he selects, buys and stocks all the necessary ingredients such as vegetables, meat, spices for all kinds of food in the restaurant. ரெண்டாவது ஒரு மனிதன் ரொம்ப முக்கியமானவன். The second person who is very important. அவர் யாருன்னா வெயிட்டர்னு சொல்லுவோம், அல்லது அந்த இடத்துல உதவியாளராய் இந்த ஆகாரத்தை சர்வ் பண்ணுகிறவர். So he is the waiter who serves food on the table. அவர் என்ன பண்ணுகிறாருன்னா, அந்த வாடிக்கையாளர்கள்ட்ட அவர் ஆர்டரை வாங்குறாரு. So he is the one who gets order from the clients. இவரை போய் பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட நீங்க அந்த மெனுவை காமிச்சு இது என்ன சாப்பாடுன்னு கேட்டா கரெக்டா விளக்குவார் அது. So when you show the menu card and ask him what is this food, he will very clearly explain that food. அது காரமா இருக்குமா இனிப்பா இருக்குமா கரெக்டா சொல்லுவாரு. He will explain you the dish whether it will be sweet or whether it will be spicy. அவர் சொல்லுவாரு, இதுல என்னென்ன பொருட்கள் சேர்த்திருக்கு நீங்க கேட்டீங்கன்னா, இதுல நட்ஸ் போடுவீங்களா, இதுல முட்டை சேர்ப்பீங்களா, இதுல பச்சை மிளகாய் போடுவீங்களான்னு கேட்டா, ஆமா சார் போடுவோம், போடல என்பதை தெளிவா, அவ்வளவு ஞானம் உள்ளவராக என்ன பண்ணுவார்னா, எல்லா டிஷ்ஷை பத்தியும் அவர் அறிந்து நல்ல பழக்கப்பட்டவராக இருப்பார். So he is a person who has a full understanding of all the dishes in the menu. Whether you ask what are the ingredients contained in it, he can easily very clearly explain it to you. அவர் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றது மாத்திரம் இல்ல, எது சிறந்ததா இருக்கும், எது நல்லா இருக்கும், எது டேஸ்டா இருக்கும், எது இன்னைக்கு ஸ்பெஷல், எல்லாத்தையுமே யார் சொல்லுவார்னா இந்த வெயிட்டர் தான் சொல்லுவார். So he not only answers our questions about the dishes, but he will also give recommendations which would be better, which would be very good, which would be very best. மூன்றாவது ஒரு ஆள் இருக்கார், ரொம்ப முக்கியம். There's the third person who is very important. அவர் யார் தெரியுமா? You know who is he? அவர் தான் சமையல்காரர் அல்லது செஃப்னு சொல்லுவோம். He is the chef. இவர் என்ன பண்றாருன்னா, வெளியே அவரோட முகம் தெரியாவிட்டாலும் உள்ள இருந்து பெறப்பட்ட சேகரிக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் வைத்து அழகா வெட்டி நறுக்கி அந்தந்த மெனுக்கு வேண்டிய ஆகாரத்தை நேர்த்தியாக சரியாக சமைத்து நமக்கு பரிமாறுகிறார். So he is a person, though he is not seen to all people, but he is the one who utilizes all the necessary ingredients and cooks a tasty meal for us. அப்போ இந்த மூன்று பேரை இப்ப நான் ஒப்பிடுறேன். So now I compare all these three people. இந்த ஓனர் அல்லது பர்ச்சேஸ் மேனேஜர்னு சொல்றோம் பாத்தீங்களா? So here we call the owner or the purchase manager. எல்லாத்தையும் வாங்கி கலெக்ட் பண்றாரு பாருங்க. The one who collects and stocks everything. இதுதான் அறிவு.
That is knowledge. அதான் அறிவு. That is knowledge. போய் எல்லா இடத்துலையும் கற்று ஆராய்ந்து சேகரித்து அறிவை சம்பாதிக்கிறது. So it is like going selecting, gathering all the information. அது ரொம்ப முக்கியமானது. That is very important. இந்த சேகரிக்கப்பட்ட பொருட்கள் இல்லாம சமையல் நடக்காது. So without these ingredients that are collected, you cannot cook a meal. எவ்வளவு சிறந்த ஒரு சமையல்காரரா இருந்தாலும் பொருளை வாங்கி வைக்கலன்னா அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. No matter you might be the best chef, but without these ingredients you cannot cook anything. அதே போலதான் நீங்க எவ்வளவு பெரிய ஞானி நீங்க சொல்லிக்கிட்டாலும் அறிவை சம்பாதிக்கலன்னா நீங்க ஞானியா இருக்கவே முடியாது. So similarly, though you claim yourself to be wise, if you don't gain knowledge, you cannot become a wise man. ரெண்டாவது ஒன்னு இருக்கு. The second thing, அது என்னன்னா, நான் சொன்னேன் அந்த வெயிட்டர்னு சொன்னேன். அவர் யாருன்னா, அவரை தான் நான் உணர்வு அல்லது புரிந்து கொள்ளுதல் அப்படின்றதுக்கு ஒப்பிடுவேன். The second one I told about the waiter, which we can compare with understanding. இந்த புரிந்து கொள்ளுகிற இந்த புரிந்து கொண்ட ஒரு வெயிட்டரால தான் ஒரு மெனுவில் என்னெல்லாம் இருக்கு, அதை எப்படி நம்ம எது செட் ஆகும், எது மேட்ச் ஆகும், எல்லாத்தையும் முழுவதுமாக அக்குவேர் ஆணிவேராக பிரித்து எல்லாவற்றையும் பகுத்து புரிந்து கொண்டவராக அவர் இருப்பார். So this waiter is a kind of understanding who understands the menu very clearly and who can give the combinations, who can also design everything and give you a clarity of all the dishes. ஆனா இதுக்கு மேல ஒரு செஃப் இருக்கிறாரு, அவரை தான் நான் ஞானம் என்று நான் ஒப்பிடுவேன். But about this we have the chef, which I can compare with wisdom. அவர் யாருன்னா, தான் பெற்றுக்கொண்ட அறிவு அல்லது தான் சேகரித்த பொருட்கள், புரியுதுங்களா, சம்பாதித்த எல்லா பொருட்கள், சம்பாதித்த அறிவு, இது எல்லாத்தையும் பற்றி சரியாக புரிந்து கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா, அதை தன்னுடைய ஆகாரத்துக்காக, சமையலுக்காக பயன்படுத்தி அதிலிருந்து ஒரு அழகான ஒரு ஆகாரத்தை, டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடுக்குறாரு. So this chef is the person who wisely handles all the ingredients that is being collected, that is the knowledge that is collected, and he understands every ingredient and wisely uses them to cook a tasty meal. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. Now just think, நீங்க எத்தனை தான் அறிவுள்ளவர்களா இருந்தோம் அல்லது எல்லா இன்கிரிடியன்ட்ஸை வாங்கி நீங்க ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சிருந்தாலும், so no matter how knowledgeable you are, if you gather all the ingredients and store it up in your refrigerator, நீங்க அழகாக ஒவ்வொரு மெனுவை பத்தி அக்குவேர் ஆணிவேராக வர்ற கஸ்டமர்ஸ்க்குலாம் நீங்க அழகா நீங்க விளக்கி கொடுக்கிறவரா இருந்தாலும், even if you can be a person who understand the menu card and you can explain all the dishes in the menu, சமைக்கிற செஃப் மட்டும் போயிட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, if there is no chef who can cook, அப்ப அந்த ஹோட்டலுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. so there is no meaning for that restaurant. அந்த ஒரு ஆகாரமும் தயாராகாது. You cannot prepare any meal there. பசியோடு வந்தவன் வயிறு நிரம்பாது. The clients who come with a hungry remains hungry. அதனால ஒரு பக்கம் அறிவும் வேணும். So on one side we need knowledge, இன்னொரு பக்கம் நமக்கு நிதானிப்பு அல்லது நமக்கு புரிந்து கொள்ளும், உணர்ந்து கொள்ளும் திறனும் வேணும். on the other side we should also have the ability of understanding. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, அதை எல்லாம் சேர்த்து பயன்படுத்தி வெளியே பிரயோஜனத்துக்கு கொண்டு வருகிற ஞானமும் நமக்கு வேண்டும். And the third important thing that we need is wisdom, where we use both the knowledge and understanding and bring a useful one. ஆகவே தான் இந்த ஞானத்தை குறித்து இந்த ஞானி பேசும்போது, that's why when this wise man speaks about wisdom, நீங்கள் முதலாவது அவர் சொல்லுவாரு, நீங்கள் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, when you come to Proverbs 16 and verse 16, அவர் சொல்லுவாரு, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. how much better it is to get wisdom than gold and to get understanding rather than to be chosen than silver. முதலாவது இந்த ஞானம் என்பது முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும், பொன் வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்றது. So first you have to understand that this wisdom is better than gold and silver. நீங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 11ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், if you come to Proverbs 8:11, அங்கே சொல்லுவார், வெள்ளியை பார்க்கிலும் புத்திமதியும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தை அங்கீகரித்து கொள்ளுங்கள். for wisdom is better than rubies and all the things that may be desired are not to be compared to it. 10ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். from verse 10 onwards, வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். receive my instruction not silver and knowledge rather than choice gold. 11ஆம் வசனத்துல முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. and verse 11 says, for wisdom is better than rubies and all the things that may be desired are not to be compared to it. அப்போ
இந்த ஞானத்தை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா விலையேற பெற்ற வஸ்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. So he says that this wisdom is better than all the expensive things of this world. அது மாத்திரமல்ல, நீங்க பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், Also when you come to Ecclesiastes chapter 9, 11ஆம் வசனத்துல அவர் சொல்லுவாரு, in verse 16 he says, ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். Here he says, then said I, wisdom is better than strength. Nevertheless, the poor man's wisdom is despised and his words are not heard. முதல்ல ஞானம் வந்து எல்லா விலையேறப்பெற்ற பொருட்களை பார்க்கிலும் விசேஷமானது. So first, this wisdom is better than all expensive things like gold, silver and rubies. இரண்டாவது, இந்த உலகத்தில் உள்ள பலத்தை பார்க்கிலும் ஞானம் ரொம்ப சிறந்தது. Second, wisdom is better than strength of this world. இன்னும் அதே பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், And when you come to the same Ecclesiastes chapter 9 and verse 18, ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். wisdom is better than weapons of war. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். Wisdom is better than weapons of war. அப்போ நீங்க இந்த புத்தி, உணர்வு, ஞானம் இதை வைப்பீர்களானால் ரொம்ப சிறந்தது என்னன்னு கேட்டா ஞானம். So when you keep this knowledge, understanding and wisdom, best of all is wisdom. இன்னைக்கு நிறைய பேர் புத்தியை சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க. Many people try to gain knowledge today. இன்னைக்கு நிறைய அதற்கு அறிவை சேர்ப்பதற்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க. People spend so much to gain this knowledge. நிறைய பேர் அதை புரிந்து கொள்ளவும் செய்றாங்க. People also try to understand it. ஆனால் அதை பிராக்டிக்கலாக தங்கள் லைஃப்ல வந்து அப்ளை பண்ணும்போது ஞானமற்றவர்களா இருக்கிறாங்க. But when they try to apply it practically in their life, they are without wisdom. ஆனால் அவங்க ரொம்ப அறிவாளிகளா இருக்கலாம். They might be very wise. அவங்க இந்த உலகத்துல ரொம்ப பட்டம் படித்து ஞானவான்களா இருக்கலாம். They might be very knowledgeable in this world who have received so many titles and ஆனால் அவங்க வந்து பிராக்டிக்கலாக அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களில் வந்து ஞானம் விளங்காது. But when you look at them, when they take practical decisions, you cannot find a wisdom in that. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் வந்து ஆண்டவர் சாலமோன்கிட்ட வந்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது, That's why when God came and asked Solomon, what do you need? அவன் வெள்ளியும் கேட்கல, பொன்னையும் கேட்கல. He never asked for gold or silver. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரோன்னு கேட்டான். He asked, Lord, give me wisdom, Lord. நான் நினைக்கிறேன் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கும், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். For a skillful man, even the grass becomes a weapon. ஒரு வல்லவனுக்கு புல்லு கூட ஆயுதம். So for a skillful man, the grass can even become a weapon. அதே போல ஒரு ஞானிக்கு அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவு கூட அவனுக்கு போதும். அதை பயன்படுத்தி அவன் சிறந்த வெளிப்பாடுகளை, சிறந்த தீர்மானங்களை அவன் எடுத்து விடுவான். Similarly, for a wise man, even a little knowledge is enough. He can make wise decision using that. சில பேரை பார்த்துருக்கீங்களா, அவங்க வந்து பிஸ்னஸ்ல இன்றைக்கு பெரிய பெரிய அளவில் கொடி கட்டி பறந்துட்டு இருப்பாங்க. So have you seen people who grow up in a high places in their business? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாக மற்றவர்கள் படிக்கிறது போல ஒரு ரெகுலர் டிகிரியோ ஒரு கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. When you look at them, they would have not obtained any kind of a degree of this worldly people who have attained. மற்றவங்க எல்லாம் செலவு பண்ணி படிக்கிற கல்லூரி படிப்பு கூட போயிருக்க மாட்டாங்க. They would have even not gone to their colleges to get a degree. அவர்கள் பெற்ற அறிவு, அவர்கள் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அறிவு தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். So when they started, they should have had only a small little knowledge. அவங்களுக்கு இந்த காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலாஸ், காம்ப்ளிகேட்டடான terms, technical termsலாம் அவங்களுக்கு ரொம்ப தெரியாது. So they don't know all these complicated formulas and technical terms much. ஆனா அந்த கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பட்டதாரி சாதிக்க முடியாததை அவ்வளவு சாதுரியமாக ஞானமாக பயன்படுத்தி தங்களுடைய வியாபாரங்கள்ல கொடிகட்டி பறக்கிற உன்னத நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. But using that little knowledge in a wise manner, they have grown up to a higher heights even an educated person could not attain that. அதனால தான் சொல்லுவேன், புத்தியை பார்க்கிலும் விவேகத்தை பார்க்கிலும் நீங்க ஞானத்தை கர்த்தர்ட்ட கேட்கணும். That's why I would tell you, you are supposed to ask wisdom rather than this knowledge. அப்ப கொஞ்சம் இருந்தா கூட நீங்க மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும். So when you have this wisdom, you can attain anything when you have even a little knowledge. சில பேருக்கு தப்பா நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நிறைய அறிவை சம்பாரிச்சிட்டேன்னா நான் ரொம்ப வெற்றி உள்ளவனா மாறிடுவேன். Many people misunderstand, if I attain more knowledge, I can be a successful person. நான் ஞானத்தை அறிவை நான் குறைச்சு பேசல. I'm not underestimating knowledge. எப்படி அறிவை பெறணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். I have also taught you how to attain knowledge. ஆனால் அறிவை மாத்திரம் நீங்க சார்ந்து கொண்டிருக்க முடியாது. But you cannot depend on knowledge
knowledge alone. ஒரு முறை ஒருவர் என்கிட்ட கேட்டாரு, Once a person asked me, பாஸ்டர் நான் வந்து நல்ல பிரசங்கம் பண்ணணும், எந்த பைபிள் காலேஜ் போகணும்னு கேட்டாரு. Pastor, if I want to preach well, which Bible college should I go? நான் சொன்னேன், நீங்க பைபிள் காலேஜினுடைய பட்டத்தை சார்ந்துட்டு நீங்க சிறந்த ஊழியக்காரராக சிறந்த பிரசங்கியாராக நீங்க மாற முடியாது. I told him, you cannot depend on the degree of a Bible college to become a best preacher. நல்ல ஊழியக்காரனா நீங்க மாற முடியாது. You cannot become a good pastor. நான் சொல்லுவேன், நீங்க அதை பார்க்கலாம், அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கலாம். That might be a foundation to you. அது வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல சமைக்க உதவுகிற பொருட்களை போல இருக்கலாம். That might be ingredients that are helping in a restaurant to cook. ஆனா நிறைய ரெஸ்டாரண்ட்ல நல்ல பொருள் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா சாப்பாடை வாயில வைக்க முடியாது. But in many restaurants they use good ingredients but you cannot taste it. நிறைய அம்மாமார் வந்து நல்ல பொருட்களை பார்த்து பார்த்து வாங்குவாங்க, இப்படி வாங்கினேன் அப்படி வாங்கினேன், அதை போட்டேன் இதை போட்டேன்னுவாங்க, ஆனா சாப்பிட்றதுக்கு தான் யாருமே விரும்ப மாட்டாங்க. Many women says that I've added this ingredient, that ingredient, they get the ingredients well but you cannot eat that food. ஆனா சில பேர் இருப்பாங்க, ஏதோ போட்டதே 2-3 தான் இருக்கும். But there are some people who just added 1 or 2 ingredients. ஆனா அதுல இருக்கிற ருசி பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட அந்த சாப்பாடு ருசி கிடைக்காது. But when you see that taste, that will be very delicious, you cannot find it even in a 5-star hotel. எல்லாவற்றை பார்க்கிலும் நீ ஞானத்தை சம்பாரி. So above all gain wisdom. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ இந்த ஞானத்தை எப்படி சம்பாதிப்பது? How to gain wisdom? நான் இந்த 3 காரியங்களை நம்ம திரும்ப நம்ம இந்த 180 நாட்கள்ல பல முறை பல சந்தர்ப்பங்கள்ல இந்த அறிவை குறித்தும் உணர்வை குறித்தும் ஞானத்தை குறித்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க போறோம். So in this 180 days we are going to again read about this knowledge, understanding and wisdom in many places. இது ஆழமான ஒரு கடல் மாதிரி இது. So this is like a deep ocean. உள்ள நீந்தி போயிட்டே இருக்கலாம். So we can swim in deeper. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த நாட்கள்ல இதெல்லாம் நமக்கு போதிப்பாராக. May the Holy Spirit teach us all these things in அப்போ these days. இந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். I want to show you a few things from the Bible to gain wisdom. முதலாவது, First, நீங்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் மன்னித்துக் கொள்ளுங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு நீங்க வருவீங்களானா, when you come to James chapter 3 and verse 17, வேதம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாகவும் இரக்கத்தினாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சமில்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. But the wisdom from above is first pure, then love, peace loving, gentle, compliant, full of mercy and good fruits, unwavering, without pretense. அப்போ முதலாவது இதுல நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை வந்து பரத்திலிருந்து வருகிற ஞானம். The word you're supposed to notice here is wisdom from above. பரத்திலிருந்து வருகிற ஞானம். The wisdom from above. அப்போ எப்படி நான் ஞானத்தை சம்பாதிப்பது, எங்கிருந்து இது கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when you ask how to gain this wisdom, where can I get it? வேதம் சொல்லுகிறது, இந்த ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. The Bible says it comes from above, from above. அதைதான் நாம் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலூட வாசிக்கிறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். That's why we read in James 1:5, if any of you lack wisdom, let him ask of God that giveth to all men liberally and upbraideth not, and it shall be given him. அப்போ இது இங்க பூமியிலிருந்து வர்றது இல்ல, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. It does not come from the earth, but it comes from above God. அதனால தான் சாலமோன் இந்த ஞானத்தை பூமியில தேடாம இந்த ஞானத்தை பரத்திலிருந்து கேட்டான். That's why Solomon did not seek this on the earth, he sought from God above. அவன் மனுஷனிடத்துல கேட்காம தேவனிடத்துல கேட்டான். He did not ask men, but he asked God. ஆண்டவர் இந்த உலகத்துல நமக்கு அநேக அறிவை சம்பாதிக்கிற சந்தர்ப்பங்களை கர்த்தர் தருவார். God will give us many opportunities to gain knowledge in this world. ஆனால் சேர்த்த அறிவை ஞானமாய் பயன்படுத்துறதுக்கு கர்த்தர் தான் ஞானம் தரணும். But God should give us wisdom to use that knowledge in a wise manner. அதனால நீங்க ஞானமா நடந்து கொள்ற, ஞானமா பேசுற, ஞானமா காரியங்களை செய்கிறவர்களை பார்த்து தயவு செய்து பொறாமப்படாதீங்க. That's why don't be jealous when you look at people who act wisely, who speak wisely, who behave wisely. சவுலுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. Saul had this problem. சவுல் ராஜா தாவீது ரொம்ப ஞானமா எல்லாத்தையும் நடந்து கொண்டான உடனே அவனை காய்மகாரமாக பார்த்தான்னு சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். We read in the Bible, this Saul eyed on David when he found that he was wise. He behaved himself wisely ன்னு போட்டிருக்கு. அவன் ஞானமாய் நடந்து கொண்டான். He behaved himself wisely. அதை பார்த்து சவுல் பொறாமப்பட்டான். And therefore Saul was jealous on him. நான் சொல்லுவேன், அவன் பொறாமப்படுறத பார்க்கலாம் தாவீதுக்கு அந்த ஞானத்தை கொடுத்த கர்த்தர்ட்ட கேட்டிருந்தா கர்த்தர் அந்த ஞானத்தை அவனுக்கு தந்திருப்பாரு. Rather than envying him, if he would have asked the same God who gave the knowledge to David, God would have given him. சில பேர் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கலாம். நீங்க Many people might be very நான் கூட அதே தானே படிச்சேன், even I studied the same, எனக்கு கூட அதே பின்னணி தானே, even I have the same background, ஏன் எனக்கு அவங்களுக்கு உதிக்கிற ஞானம் எனக்கு உதிக்கல, why I could not get that
that wisdom which they have. நான் சொல்றேன், ஞானத்தை பெற்ற மனுஷனை பார்த்து பொறாமப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க, கர்த்தர்ட்ட போய் கேளுங்க. I tell you, don't be jealous of the person who have received this wisdom, but ask God. நீங்க கர்த்தர்ட்ட கேட்டா கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். If you ask God, God will give you. வேதம் சொல்லுகிறது, ஒருவனையும் கடிந்து கொள்ள மாட்டாராம். The Bible says he will not condemn anybody. அவர் யாருக்குமே பட்சபாதம் காட்ட மாட்டாராம். He will not be partial to anybody. அவர் எல்லாருக்கும் கேட்கிற எல்லாருக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். He gives to everyone whoever asks him. நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். You ask him and he will surely give you. நம்ம நிறைய காரியங்களை கேட்டிருப்போம். Many times you would have asked many things. ஆனா இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் நீங்க கேளுங்க. But today if you ask, Lord, give me wisdom, அது பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. that comes from above. இரண்டாவது, Second, இந்த ஞானம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா, where does this wisdom come from? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். Come to Proverbs 12. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்களேன். Proverbs 12 and verse 11. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் அப்படின்னு போட்டிருக்கு. It is written, he that tilleth his land shall be satisfied with bread, but he that followeth vain persons is void of understanding. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். Let's read one more verse. நீதிமொழிகள் 17:18. Proverbs 17:18. 17:18. 17:18. புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கை கொடுத்து பிணைக்கப்படுகிறான். A man void of understanding striketh hands. இதுல ஒரு மனுஷனுடைய ஞானம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So here we read, from where does a man get wisdom? முதலாவது பரத்திலிருந்து வருது. First, wisdom comes from above. இரண்டாவது, சரியான நண்பர்கள் வட்டத்திலிருந்து நமக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கும்படி கர்த்தர் அவர்களை பயன்படுத்த வல்லவர். And next we get wisdom from associates, where God uses our associates to give good wisdom to us. நான் நினைக்கிறேன் இந்த நம்மை சுற்றி இருக்கிற ஆலோசகர்கள் அல்லது நண்பர்களையும் ஞானமுள்ள நண்பர்களாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். So I would tell you, it is very necessary for us to choose wise friends and also for wise associates around us. நம்ம வர்றவங்க எல்லாரையும் நம்ம வரவேற்று அவர்களுடைய புத்திமதிகளை கேட்டால் நாம் ஞானம் அடைய மாட்டோம். If you welcome all the people into your life and get their wisdom, get their counsel, you cannot become wise. நீங்க இந்த கெட்ட குமாரனை பத்தி படிச்சீங்கன்னா, when you read about this prodigal son, அவன் செல்வத்தையும் தன்னுடைய பங்கை மாத்திரம் அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டான். He received his share of inheritance from his father. ஆனால் அப்பாட்ட எப்படி அதை செலவழிக்கணும்னு கேட்கல. But he never asked how to spend it from his father. அவன் அதுக்கு எங்க ஓடினான்னா அவனோட நண்பர்கள்ட்ட ஓடினான். So for that he went to his friends. பணம் அப்பாட்ட வேணும், ஆலோசனை நண்பர்கள்ட்ட போயிட்டான். He want money from father, but the advice he went to his friends. முடிவு என்ன தெரியுமா? What is the end of it? அவன் ஆகாரத்து கூட வழி இல்லாதவனாக பன்றி மேய்க்கிற ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டான். At last he was pushed to a situation where he was grazing and taking care of the pigs, and he did not even have food to eat. சாலமோன் ஒரு பெரிய ஞானி தான். Solomon was a wise man. ஆனா அவனுடைய குமாரனாகிய ரெகொபெயாமுடைய லைஃப் அவ்வளவு ஞானமா இல்ல. But his son Rehoboam's life was not so wise. அவனுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்களானா, அவங்க தேசத்துல வந்த ஒரு பிரச்சனைக்கு அவன் ஆலோசனையை 2 இடத்துல கேட்டான். So for a problem that occurred in their nation, he sought advice from 2 people. ஒன்று, தன்னுடைய தகப்பனோடு இருந்து வளர்ந்து அவர்களிடத்தில் வேலை செய்து ஞானிகளாக இருந்த முதியோர்களுடைய ஆலோசனை ஃபர்ஸ்ட் அவன் முதல்ல கவனிச்சான். First he listened to the advice of the elder people who were with his father, who were wise enough to give the advice. அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் கழித்து தன்னோடு வளர்ந்த தன்னுடைய சிநேகிதரிடத்துல நண்பர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டான். And also he went to his own friends who grew up with him. ஒன்று இன்டெலெக்சுவலா இருந்துச்சு, ஒன்று கொஞ்சம் தன்னை தாழ்த்தவும், ஒன்று கொஞ்சம் பொறுமையா பலன் கொடுக்கிறதாக இருந்தது. அது முதியோருடைய ஆலோசனை. So the elder's advice was that where he is supposed to humble himself and it takes time to execute it. ஆனா இந்த இளைஞருடைய ஆலோசனை ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. அது உடனே ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நம்பிக்கை கொடுக்கிறதா இருந்தது. But the advice of his friends was emotional, which could give an immediate response. அவன் எதை தெரிந்து கொண்டான்னா, முதியோருடைய ஆலோசனை இல்ல, அவன் இளைஞருடைய ஆலோசனை தெரிந்து கொண்டான். But here he rejected the advice of the elders but chose the advice of his friends. ஆனால் முடிவை பார்ப்பீர்களானா, அது ஞானமான ஒரு விளைவை கொடுக்கல. But when you see the end, it did not give a wise outcome. அதோட விளைவு என்னன்னா, 12 கோத்திரங்களை ஒன்றா கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரே ராஜ்யமா வச்சிருந்த தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாத்தாவனுடைய ராஜ்யத்தை இந்த பையன் 2 ராஜ்யமா பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமாயிட்டான். And it became the reason for splitting the 12 tribes which was together by his father into 2.
10 இன்னொரு பக்கம் போயிடுச்சு, 2 தான் அவன் பக்கம் நின்னுச்சு. 10 tribes went on one side and only 2 tribes was with him. இதற்கு காரணம் என்னன்னா அவனுக்கு கிடைத்த தவறான ஆலோசனை. The reason is the bad counsel that he received. நீங்க ஞானத்துல வளரணும்னா ஞானம் உள்ளவர்களோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சேர்த்து கொள்ளுங்க. If you want to grow up in wisdom, you have to acquaint with people who are wise. அப்படிப்பட்டவர்களோடு உள்ள சகவாசத்தை நீங்க பலப்படுத்துங்க. You have to strengthen such kind of acquaintances. அப்படிப்பட்டவர்களோடு நீங்க நெருங்கி பழக நீங்க விரும்புங்க. And also you desire to grow up and acquaint closely with such kind of people. சில வேளையில் அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் பிஸியான ஆட்களா இருப்பாங்க. Sometimes such kind of people might be busy at times. அவர்கள் ஒரு பெரிய பெடஸ்டல்ல இருப்பாங்க. They might be on a higher pedestal. அவர்கள் ஒருவேளை அவர்கள் வயதிலேயும் அனுபவத்திலேயும் ரொம்ப மூத்தவர்களா இருப்பாங்க. They might be old enough in experience and in age. அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை ஒருவேளை நமக்கு உடனே இனிப்பாக இருக்காது, அது சில வேளை கசப்பாக இருக்கும். Their advice might not be very sweeter to us immediately. It might even appear to be a bitter one. ஆனா நீங்க அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க தயங்காதீங்க. But don't hesitate to accept it. ஏன் சொன்னா நிச்சயமாகவே முடிவில் அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Because surely at the end it will bring you a great blessing. நீங்க எப்பவுமே எந்த அட்வைஸா கேட்டாலும் இமோஷனலா உங்களை தூண்டுகிற அட்வைஸுக்கு நீங்க போகாதீங்க. So whenever you listen to an advice, don't go to advice which emotionally stirs you up. உடனே உங்களை உணர்ச்சி வசப்படுத்துகிற எதற்கும் நீங்க செவி சாய்க்காதீங்க. Don't give heed to any kind of advices that will emotionally stir you up. ஆனால் சில ஆலோசனைகள் ஒரு உணர்ச்சி பூர்வமா இல்லாவிட்டாலும் உங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நீண்ட கால ஒரு திட்டத்தை கொடுக்கும். அதுவே ஞானத்தின் ஆலோசனையா இருக்கும். Though some advices are not emotional, but some will take time and that will give up a blessed one which is of a wise one. நீங்கள் ஞானியோடு நடந்தால் நீங்கள் ஞானம் பெறுவீர்கள். If you walk with the wise, you will receive wisdom. மதிகேடனோடு நடந்தால் மதியீனத்தை பெற்றுக்கொள்வீர்கள். If you walk with a fool, you will receive foolishness. நீங்க யாரோடு நீங்க ரொம்ப நெருங்கி நடக்கிறீங்கன்றதை யோசித்து பாருங்க. So you just think with whom you are acquainting. நல்லா கவனிக்கணும் நீங்க. You have to listen carefully. பாருங்க, ஞானம் உள்ளவன் தன்னுடைய வாழ்க்கையில முதலாவது தான் சொல்லுகிற ஆலோசனை பலன் கொடுக்கிறதாய் அவன் வெளிப்படுவான். A wise man, when he gives an advice, that will always bring a fruit even in his life. அதாவது முதல்ல they should prove themselves before they give a counsel. ஒருவர் தங்களுடைய ஆலோசனையை கொடுக்கிறதுக்கு முன்பாக முதலாவது அவர்களுடைய வாழ்க்கை சீரா இருக்கணும். So before he gives that advice, that should be proven in his life. அவங்க வாழ்க்கையே சீர் இல்லாம அவங்க வாழ்க்கையே பலவீனப்பட்டு அவங்க வாழ்க்கையிலே பலவிதமான குளறுபடிகளோடு வாழ்றவங்ககிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்டா நீங்களும் என்ன செய்ய முடியாதுன்னா வாழ முடியாது, நீங்க சீர்பட முடியாது. So when already their life is in a kind of chaos, when it is already confused, when it's not set right, then you cannot also be set right in your life by getting their advice. உதாரணமா உங்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு வச்சுக்கிடுங்களேன். For example, if you have a problem in your family, நீங்க யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும்னா ஏற்கனவே குடும்பத்தை இழந்து குடும்பத்தை சீரழித்து குடும்பத்துல பிரச்சனைகளோடு வாழ்றவன்ட்ட போய் நீங்க அட்வைஸ் கேட்டீங்கன்னா அவனால நல்ல அட்வைஸ் கொடுக்க முடியாது. If you go and seek advice from a person who already lost his family, who have already got problems in his family, who have destroyed his family, he cannot give you a wise advice. ஆனால் நீண்ட காலமாக அதிலே நின்று வெற்றி கண்டவன் இருக்கான் பாருங்க, அவன் சரியான ஆலோசனை கொடுப்பான். But a person who remained in that for a long time and who is successful, he will give you a wise advice. So இந்த ஞானம் பரத்திலிருந்து வருது. So this wisdom comes from above. இரண்டாவது இந்த ஞானம் சரியான நண்பர்கள் சிநேகிதர்களிடத்திலிருந்து வருகிறது. Next, this wisdom comes from associates. மூன்றாவது நான் சொல்லுவேன், இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 7:24 வருவீர்களானால், if we come to Matthew chapter 7 and verse 24, அங்கே வாசிக்கிறோம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். Therefore whosoever heareth these sayings of mine and doeth them, I will liken him unto a wise man which built his house upon a rock. இதுல மூன்றாவது முக்கியமான காரியம், the third important thing, வாழ்க்கையில ஞானம் பெறுவதற்கு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நாம அனுபவமாக்கும் போது, to gain wisdom, this wisdom from application of God's word. Wisdom comes from the application of God's word. தேவனுடைய வார்த்தையை நாம கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நாம அனுபவமாக்கும் போதுதான் ஞானத்தை பெறுகிறோம். Not only remaining as hearers alone, but when we apply the word of God in our life, then we attain wisdom. ஆகவேதான் சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 99 அவர் எழுதுவாரு. That's why Psalm is right in Psalm 119 verse 99. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியினால்
எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவர்களாக நான் மாறினேன். I have more understanding than all my teachers, for their testimonies are my meditation. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். This is an important thing. நீங்க உங்களுடைய ஞானத்தை பெருக்க வேண்டுமானா தேவனுடைய வசனத்தை ஒவ்வொன்றையும் உங்க வாழ்க்கையில அனுபவமாக்கிருங்க. If you want to grow up in wisdom, you have to apply each and everything, apply the word of God in your life. நீங்க அதை உங்க வாழ்க்கையில அனுபவமாக்குங்க. That you should make an experience in your life. இங்க பாருங்க, இது எப்படின்னா நான் சொன்னேன் பாருங்க, ஒரு ஹோட்டல் மாதிரி சொன்னேன் பாருங்க. As I told you about a restaurant, ஒரு எவ்வளவுதான் நீங்க பொருட்களை கொண்டு வந்து, நீங்க உணவு பொருட்களை கொண்டு வந்து எவ்வளவுதான் நீங்க ஸ்டாக் பண்ணாலும், no matter how many ingredients you may buy and stock it up, நீங்க அழகாக கண்ணாடி பொட்டலங்களை வச்சு அது அழகு பார்க்கும்படி ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சாலும், even if you may arrange them in a showcase of glass and show it beautifully, அதனால உங்களுக்கு ஆகாரம் கிடைக்காது. you will not get food because of that. நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க சேகரிச்ச பொருட்கள், சேகரிச்ச பண்டங்களை நீங்க என்ன பண்ணணும்னா, அதை சமைக்கணும், அதை நீங்க வெட்டணும், அதை நீங்க வேக வைக்கணும், அதை நீங்க ஊற வைக்கணும், அதை நீங்க பயன்படுத்துற வரைக்கும் அது ஆகாரமா மாறாது. Until you use the ingredients by soaking it, cutting it, boiling it, it will not become a meal to you. வேத வசனத்தை நீங்க நிறைய கேட்கறதுனால மாத்திரம் நீங்க ஞானவான்களா மாற முடியாது. You cannot become wise just by hearing the word of God alone. நீங்க நிறைய அறிவை சேர்க்கிறதுனால மாத்திரம் நீங்க ஞானிகளா மாற முடியாது. You cannot become wise by gathering lots of information alone. வேத வசனத்தை வாசிக்கிறது நல்லது. It is good to read the word of God. வேத வசனம் வாசிக்காம நமக்கு ஒண்ணும் தெரியாது. We don't know anything without reading the word of God. நீங்க பொருட்களை வாங்கணும், நீங்க சேர்க்கணும், சம்பாதிக்கணும். You are supposed to gather, collect the ingredients and will store it up. ஆனா வேத வசனத்தை வாசித்து வேத வசனத்தை கேட்டுட்டு மாத்திரம் நிறுத்திட கூடாது. But you should not stop only with the listening and reading the word of God alone. நீங்க கேட்டவைகள், whatever you have heard, நீங்க படித்தவைகள், whatever you read, நீங்க கற்றுக்கொண்டவைகளை, whatever you have learned, அவ்வப்போது உங்க வாழ்க்கையில நீங்க அதை பயன்படுத்தணும். You have to use them and apply them in your life. நீங்க கர்த்தர் இன்னைக்கு ஒரு காரியம் பேசுறாரு, உங்களுக்கு உணர்த்துறாரு. If God is convicting you something today, இன்னைக்கு ஒரு காரியத்தை இப்படி செய்யணும்னு ஒரு ஆலோசனை கொடுக்கறாரு. If God is giving an advice that you should do this in this way today, நீங்க அத நல்லா கேட்டு டைரியில எழுதி பெட்டியில வச்சு நல்ல பாட்டில்ல வச்சு கொண்டு ஷெல்ஃப்ல வைக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. It is of no use if you just write it in your diary, put it up in a showcase and keep it as such. அது வச்சீங்கன்னா அப்படி பிரயோஜனம் வராது. It is of no use to you then. நீங்க அதை எழுதுனதை, கற்றுக்கொண்டதை, கேட்டதை நீங்க எடுத்து சமைங்க, நீங்க அதை எடுத்து பயன்படுத்துங்க, நீங்க அதை எடுத்து அதை நீங்க அனுபவமாக்குங்க. Whatever you have heard, whatever you have written, whatever you have listened, you just use it and apply it in your life. அது சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். It might be a small thing or greater one. அப்போ நீங்க அதோட கனியை நீங்க புசிப்பீங்க. Only then you can eat the fruit of it. நிறைய பேர் நிறைய வசனம் கேக்குறாங்க, ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இல்ல. Many people hear many word of God, but there is no change in their life. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, இந்த சர்ச்சுக்கு போயிட்டு இந்த பிரசங்கம் கேட்டா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படினுவாங்க. So many people ask, you are going to this church, you are listening to this sermon, but you are still this way. எனக்கே சில ஆச்சரியமா இருக்கும். Sometimes it even surprises me. இவ்வளவு பிரசங்கம் கேக்குறாங்க, இவ்வளவு நம்ம புத்திமதி, இவ்வளவு ஆலோசனை, இவ்வளவு எல்லாம் வெளிப்படையா பேசுறோம், அப்பவும் கூட இவங்க மாறாம அப்படியே இருக்கிறாங்களேன்னு யோசிக்க தோணும். Even we also think they hear lot of sermons, they hear lot of counsels and advice, many things, but still they are not changing in their life. என்ன பிரச்சனைனா, கேட்டது தப்பு இல்ல. Now what is the problem is that it is not wrong that they have heard. ஆலயத்துக்கு வர்றது தப்பு இல்ல. It is not wrong that they have come to church. நீங்க வேத அதிகமா 180 நாள்ல 40 நாள்ல வாசிக்கிறது ரொம்ப நல்லது. It is also good that you read the word of God in 180 days. ஆனா நீங்க வாசித்ததை நீங்க செய்யும்போது தான் அது ஞானமாக மாறுது. But only when you exercise and execute in your life, it becomes wisdom. இயேசு சொன்னாரு, Jesus said, நான் சொல்லி என் வார்த்தைகளை ஒருவன் கேட்கிறான், a person when he hears my word, அவைகளின்படி அடுத்தது செய்கிறான், and then he doeth them, அவன் யாருன்னா தன்னுடைய வீட்டை கற்பாறையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷன். he will be a wise man who built his house upon a rock. பெருவெள்ளம் வரும், The floods may come, மழை வரும், the rains may descend, காற்று மோதும், and the winds may blow, அந்த வாழ்க்கை ஒரு நாள் அசையாது. but that can not be shaken. இந்த காலையில் ஆண்டவரே எனக்கு இந்த ஞானத்தை தாரோன்னு கேளுங்க. This morning, Lord, ask, Lord, I need this wisdom. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வீட்டில் நிறைய பொக்கிஷங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க. I think many people have stored up many treasures in their house. டப்பா டப்பாவா பொருள் இருக்கு. You have boxes of treasures. ரொம்ப விலையேறப்பட்ட நட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க. You have very costly and expensive nuts in your home. அங்கும் இங்கும் அலைஞ்சு திரிஞ்சு அந்த நாட்டில் வாங்கினேன் இந்த நாட்டில் வாங்கினேன்னு சொல்லி நீங்க விலையேறப்பட்ட எண்ணெய்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க. You have also gathered many oils that you have got it from this country and that country.
நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தது, யூடியூப்ல பார்த்தது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி ஆர்டர் பண்ணி ஆன்லைன்ல வாங்குறீங்க, அப்புறமா கடையில போய் வாங்குறீங்க, வாங்கி 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 சேர்த்துட்டீங்க. You have bought and stored up many things which you have seen in advertisements, YouTube, and also you purchased online and offline everywhere. எல்லாம் வாங்கிட்டு சேர்த்து 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 வச்சிக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை. After getting everything, if you just store it up and stock it up, it is of no use to you. இன்னைக்கு அந்த ஷெல்ஃபை திறந்து அதெல்லாம் கொஞ்சம் எடுங்க. Today, open up your shelves and take everything. ஒவ்வொன்றா எடுத்து சமைங்க. Take everything and cook it. ஒவ்வொன்றா எடுத்து அதை வந்து அழகா எப்படி இதை வச்சு என்ன செய்யலான்னு சொல்லி இன்னைக்கு உடனே கொஞ்சம் மெனு கார்டை படிச்சு அல்லது அந்த ரெசிபியை படிச்சு சமைச்சு பாருங்க. Take all the ingredients and today try to read the recipe and try to process it. எப்படி இதை பயன்படுத்தணும், How to use this? எந்த வேளையில இதை சாப்பிடணும், When are we supposed to eat this? எப்படி சமைக்கணும் How are we supposed to cook என்று அதை this? அனுபவமாக்குங்க. Make it an experience. உங்க வசனத்தை டைரியில இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க. Bring all your words out of your diary. நீங்க உங்க நோட்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு வாங்க. Bring it out of your notes. உங்க பிரசங்க கேட்கறதுல அனுபவத்துல இருந்து வெளியே கொண்டு வாங்க. Bring it out of just listening the sermon alone. ஆண்டவரே இதை நான் இன்னைக்கு செஞ்சிடணும், இதை Lord, today I will do this. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். Lord, I should try this today. சில பேர் பாருங்க இந்த சமையல்ல வந்து இந்த டிவியை பார்த்தே சமைச்சு கத்துக்கிட்டவங்க இருக்காங்க. There are some people who have learned cooking just by watching TV alone. அது பாத்தீங்கன்னா முதல் முறை வந்து அது அவ்வளவு சிறப்பா வராது. When you see that first time it may not look very good. அவங்க சமைச்சு கொண்டு வந்து வைப்பாங்க பாருங்க, கடைசியில காமிக்கும்போது அந்த பிளேட்ல பார்த்ததே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். So at last when they just come and serve it, even when you see it, it will be very delicious to eat. பார்க்கும்போது அவ்வளவு அட்ராக்டிவாக இருக்கும். It will be more attractive when you even look at it. பார்த்த உடனே அட இதே மாதிரி நம்ம சமைக்கணும். So we should also cook like this. இதே மாதிரி கொழுக்கட்டை செய்யணும். I should also do things like this. இதே மாதிரி நான் வந்து எள்ளு உருண்டை செய்யணும். I should also make that balls used like this. இந்த மாதிரி மீட் பால்ஸ் பண்ணணும். மீட் பால்ஸ் கறி உருண்டை செய்யணும். I should also make meatballs like this. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒவ்வொன்றா படிச்சு படிச்சு சில பேர் செய்வாங்க. So some people will just read the recipe and do it. ஆனா முதல் முறை வந்து அதை செஞ்சு பார்த்தா But first time when they do it, அது கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கும். that will be like a cricket ball. அது கடிக்கவே முடியாது. You cannot even bite it. கல்லு மாதிரி ஆயிரும். That will be very hard to bite. குலாப் ஜாமுன் பாத்தீங்கன்னா அதை வெட்டுறதுக்கு கத்தி வேணும். So when you see a gulab jamun, you need a knife to cut it. என்ன கரெக்டா பார்த்து பார்த்து நான் செஞ்சோம். I just saw the recipe and did சரியா it, வரலையே. but it did not come out well. அட ஒரு ஞானமுள்ள என்ன பண்றானா விடுறது இல்ல அது. But a wise man will not leave us. நம்ம எங்கயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிருப்போம். We would have committed some mistakes somewhere. அவருக்கு கரெக்டா வருதே. So they can get it right. எனக்கு ஏன் வரல? Why it is not right to அவங்க me? திரும்பி உட்கார்ந்து அந்த திருப்பி ஒழுங்கா படிச்சு திரும்ப செய்றாங்க. Again he will read the recipe and do it again. ரெண்டாவது முறை இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். The second time it will be much better. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஐயோ அவர்களுடைய ஆகாரத்தை புசிக்கிறதுக்கு பெரிய ஒரு வரிசையே நிக்கும். எல்லாரும் விரும்புவாங்க. After few days you can find a queue waiting to eat their food. அவர்களுடைய புகழ் எல்லா இடத்துலயும் பரவும். Their fame will be spreading everywhere. எப்போ இந்த புகழ் வந்தது தெரியுமா? When did they receive that fame? எப்படி இது பிரயோஜனமா மாறினது தெரியுமா? How it became beneficial to them? அதை செய்ய ஆரம்பிக்கும் போது தான். It is when they try to do சில வேளை it. நீங்க கேட்கிற பிரசங்கங்களை உடனே நீங்க செய்யும்போது நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் நாள் ஒன்றிலே வந்துராது. Many times when you do according to the sermon that you have heard, you may not get the result on the very first day. தேவனுடைய ஆலோசனை நீங்க உடனே செய்யும்போது ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த 100 மடங்கு பலன் உடனே கிடைக்காது. When you do the counsel of God, when you received it, it may not give a 100% result on the very first day. ஒருவேளை அது 30 மடங்கு கொடுத்திருக்கலாம். It would have given you 30%. அல்லது 60 மடங்கா கொடுத்திருக்கலாம். It would have given you 60 times. ஆனா ஒரு காலம் வரும், But there comes a time. நிச்சயமாகவே நீங்கள் அதை பயன்படுத்தணும், அது கீழ்ப்படினும் எடுத்த முயற்சி ஒரு நாள் 100 மடங்கு பலன் கொடுக்கும். But one day this decision that you took to obey it will bring you 100 times blessing. Hallelujah. அந்த ஞானத்தை தேவ வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்குவதனால் பெற்றுக்கொள்ளுங்கள். So this wisdom you can attain by applying the word of God in your life. ஞானம் பரத்திலிருந்து வருகிறது. Wisdom comes from above. ஞானம் சரியான சிநேகிதர்களிடத்திலிருந்து வருகிறது. Wisdom comes from associates. மூன்றாவது ஞானம் தேவனுடைய வார்த்தையை சரியாக அனுபவமாக்கும் போது வருகிறது. Third, wisdom comes from application of God's word. கர்த்தர் இந்த ஞானத்தை நமக்கு கிருபையாய் தருவாராக. May God give us this wisdom wisely. ஜெபிக்கலாமா? Shall we pray? இன்றைக்கு நாம் 5ஆம் நாளுக்கு வந்திருக்கிறோம். Today we have come to day 5. இன்றைக்கு உள்ள வேத பகுதி வந்து ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும். Today's the Bible portion is from the book of Genesis chapter 41 to chapter 50. 10 அதிகாரங்கள். It is 10 chapters. இன்னைக்கு கண்டிப்பா வாசித்துருங்க. So try to finish it today. இன்றையோட
நாம முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமத்தை வாசித்து முடிச்சிடுறோம். By today we are completing the first book of the Bible, that is the book of Genesis. இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான். This is a big milestone. 5 நாள்ல ஒரு புஸ்தகத்தை படிச்சிடுறோம். We have completed one book in 5 days. இன்னும் 65 புஸ்தகங்கள் தான். We just have 65 books left. கர்த்தர் நம்ம கிருபை தருவார். God will give us grace. இதெல்லாம் பெரிய புஸ்தகங்கள். ஆதியாகமம் போன்றதெல்லாம் கொஞ்சம் பெரிய புஸ்தகங்கள். This book is a bigger book. Genesis is a bigger book. இதையே நீங்க ஒரு வாரத்துல வாசித்து முடிச்சிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா வாசித்துருவீங்க. If you can read and complete this in 1 week, you can read the other things very easily. கர்த்தர் கிருபை தருவார். God will give us grace. பெண்டிங் வைக்காம இன்னைக்கு எப்படியாவது வாசித்து முடிச்சிருங்க. So don't keep any pending, complete it fully today. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless us all. அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி. Our loving God, thank you for the lessons that have taught us, Lord. எங்களுக்கு அறிவை குறித்தும் உணர்வை குறித்தும் ஞானத்தை குறித்தும் பகுத்து போதித்த உம்முடைய சத்தியங்களுக்காக நன்றி. Lord, thank you for the truth where you have discerned about knowledge, understanding and wisdom to us, Lord. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை எங்கள் வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தி அனுபவமாக்கி கொள்ள கிருபை தார். Lord, let us not only be the hearers alone, but let us make it an experience in our life, Lord. இந்த வசனத்தை எங்கிருந்தெல்லாம் யாரெல்லாம் கேட்டாலும், Lord, whoever heard this word from anywhere, அது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, அவருடைய குடும்பத்திற்கு, அனுதின வாழ்க்கைக்கு எல்லா பகுதிகளிலும் பிரயோஜனப்பட கிருபை தார். Lord, give us grace that it might be a profitable to their personal life, in their family life, in all their life, Lord. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். Lord, we need your grace, Lord. உம்முடைய ஞானத்தினால் நிறைத்து வழிநடத்து. Lord, fill us with your wisdom and lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். 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 இதுவரை